ஹாய், வெல்கம் டு கோட்பெரி ஓரியோ. நான் தினேஷ். ஸோ பேசிக்கலி வந்து இந்த வீடியோ வந்து என்னோட சேனலோட இன்ட்ரோ வீடியோ. ஸோ வந்து இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பேசிக்கலி வந்து என்னோட சேனலில் வந்து நீங்கள் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் இருக்க போகுது. ஸோ என் சேனல் வந்து பேசிக்கலி ஒரு ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் ரிலேட்டடான சேனல் தான். ஸோ இப்போ என்ன அப்புறம் வந்து இன்டர்வியூ ரிலேட்டடான ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நான் வந்து டிஎஸ்ஏ வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களுடைய நீட்ஸ் எப்படி இருக்குது, லைக் அவங்களோட விருப்பம் எப்படி இருக்குன்றதை பார்த்து மேபி அதுக்கேற்ற கண்டென்ட் வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ வந்துட்டு ஏன் வந்து நான் டிஎஸ்சி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு லாங்குவேஜை பொறுத்தவரையும் சரி, ஒரு டெக்ஸ்டாக்கை பொறுத்தவரையும் சரி, நிறைய பேர் வந்து அதுக்கு வீடியோ போட்டிருக்காங்க, அது நல்லாவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல பெருசாக வந்து நீட் இருக்க மாதிரி தோணலை. ஸோ பட் டிஎஸ்ஏன்னு வரும்போது வந்து நிறைய பேர் டிஎஸ்ஏ போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க இதை படிங்க வைங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு யாரும் வந்துட்டு ரொம்ப டீப்பாக போய் டெப்த்தில் போயிட்டு யாருமே போட்ட மாதிரி தெரியல எனக்கு. ஸோ வந்துட்டு அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு எனக்கு யோசிக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு லைக் இப்போ வந்து நான் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா ஓகே, லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஸோ பேசிக்கலி வந்து இப்போதைக்கு இல்லை, பட் டிஎஸ்ஏ வச்சு தான் ஆரம்பிக்க போகிறேன். பட் அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ பட் இல்லை, என்னோட வந்துட்டு லாங்குவேஜ் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளே வந்து லாங்குவேஜ் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோ லிங்க்ஸ் வேணால் நான் தரேன் என்னோட இதில் அடுத்து வரும்போது. ஸோ ஜாவா அண்ட் C++ தான் நான் சொல்ல போகிற லாங்குவேஜஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து அது நிறைய பேர் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ அது தரேன். பட் டிஎஸ்ஏ வந்துட்டு என்னோட கண்டென்ட் நல்லாவே இருக்க போகுது. ஸோ அது வந்து டிஎஸ்ஏ வந்து நல்லா கவர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் டிஎஸ்ஏ இல்லை அப்படின்னா, ஸோ வந்து ஒரு 300 to 400 ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருவேன். லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஒரு லிஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா, அரே, ஸ்ட்ரிங்ஸ், லிங்க் லிஸ்ட்டு, ஹீப், ஸ்டாக் கியூ, கிராஃப்ஸ், ட்ரீ, அப்புறம் அது போக வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலேட்டட் அல்காரிதம்ஸ் அண்ட் சில கான்செப்ட்ஸ் லைக் டைனமிக் ப்ரோக்ராமிங், ட்ரை, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்க போகுது. ஸோ இது இருக்கும். அவ்வளோதான். லைக் எப்படி இருக்கும் என்னோட ஸ்ட்ரக்சர், அப்படி என்னோட வீடியோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சின்ன பேசிக் லெவல் அரே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது மாதிரி இன்னும் 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை வந்து பேசிக்கலி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கர்வ் வந்து அப்படியே மேலே ஏறிட்டே போகும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கூட்டிகிட்டே போகும். ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களால் எல்லா லெவல் ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர்லையுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் C++ அண்ட் ஜாவா இந்த ரெண்டுலையுமே நான் வந்து கோடு கொடுத்துருவேன். இதில் வந்து கமெண்ட்டும் பண்ணிடுவேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் கமெண்ட் பண்ணி வச்சுருவேன். அது போக நான் வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நல்லா அதை சொல்லிவிட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கொஷினை வந்து எந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற அப்ரோச்சஸையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோடு கொடுத்துருவேன். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். ஸோ ஓகே, இந்த கொஸ்டினை இப்படி தான் அப்ரோச் பண்ணணுன்றது எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஸோ இதுதான் என்னோட பேசிக்கான ஒரு கொஷின் சால்விங் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா, என்னோட வீடியோவுக்கு பதிலாக ஷார்ட்ஸ், ஃபுல் லென்த் வீடியோக்கு பதிலாக ஷார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஷார்ட்ஸில் வந்து என்ன போடுவேன் அப்படின்னா, பேசிக்கலி வந்து அங்கேயும் டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் தான் இருக்க போகுது. ஆனால் அங்கே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். கொஷின் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், அப்ரோச் நல்லா சொல்லிடுவேன், அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அங்கே. அது போக கடைசியில் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து கோட் காட்டிடுவேன். C++, ஜாவோ ஏதோ ஒரு கோடு காட்டிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ இது எங்கே இருந்துன்னா, லைக் நான் ஃபாரின் யூடியூபர்ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ், நான் பெரிய பெரிய வெளி யூடியூபர்ஸை பார்க்கும்போது தான் இன்ஸ்பயர் ஆனது தான் இது. ஸோ இதில் என்னன்னா, அவங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் ஃபுல் கான்செப்ட் அதில் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த கொஷினை வந்துட்டு ரீட் பண்ண முடியும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அப்ரோச் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் ஃபார்மேட். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கலி வந்துட்டு என்னோட இதில் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோட இன்டர்வியூ, ஸோ இதான் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இந்த 4ஐயும் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பெருசாக கண்டென்ட் இல்லை. ஸோ வந்துட்டு இதை வந்து என்ன இதில் லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இதுக்கப்புறம் வர போகிற வீடியோஸை பொறுத்து நீங்கள் உங்களுடைய லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய்.